திருவனந்தபுரம் போகிறவங்க கண்டிப்பாக பொன்முடி போவாங்க. பொன்முடியை விட சிறந்த இடம், அமைதியான இடம் அப்படின்னா பெப்பாரா டேம். எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் திருவனந்தபுரம் வந்துட்டிங்கன்னா அடுத்தது பொன்முடி போகிறதுக்கு முன்னாடி எப்படியா இருந்தாலும் விதுரைன்னு ஒரு கிராமம், அந்த கிராமத்துக்கு வந்தே ஆகணும். விதுரை கலுங்கு ஜங்ஷன், அடுத்தது கேஎஸ்பிஎம்னு ஒரு ஜங்ஷன், அங்கேருந்து வலதுபுறம் ரைட் சைடாக திரும்பினீங்கன்னா 10 கிலோமீட்டர். அதே பொன்முடி அங்கேருந்து 20 கிலோமீட்டர். இதுதான் கலிங்கு ஜங்ஷன். இந்த ஜங்ஷன்லேருந்து 2-3 ஜங்ஷன் தாண்டி தான் கேஎஸ்பிஎம் ஜங்ஷன். அதுக்கு முன்னாடி போனீங்கன்னா கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டு வந்துடும். அதனால் அந்த கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடியே வலது பக்கமாக போகிற இந்த ரோட்டில் போனோம்னா ஒரு 10 கிலோமீட்டர் பெப்பாரா டேம் வந்துடும். அமைதியான இடம். போகிற ரூட்டு பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் போகிற மாதிரி இருக்கும். சின்ன சின்ன ஊர்கள், சாப்பாட்டு கடைகள்லாம் இருக்கும். அந்த டேமில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கடை தான் இருக்குது, ஷாப்பிங் கடை. அந்த வனத்துறையில் சம்மந்தப்பட்ட உங்களுக்கு நேச்சுரல் ஹனி, சோப்பு, சின்ன ஒரு டிஃபன் கடை அங்கே இருக்குது. சாப்பிட்றவங்க அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம். மொத்தமாக காட்டுக்குள்ளே தான் போகும். இதேமாதிரி பெரிய பெரிய மரங்களுக்கு இடையில தான் போகும். சின்ன ரோடு, அதிகமான பைக் ரைடிங் எதுவுமே கிடையாது. ஒரே பஸ்ஸு தான் இருக்கும். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செக் போஸ்ட்டு வந்துட்டோம். புட்டப்பாரா அப்படின்னு ஒரு செக் போஸ்ட்டு. சாயந்தரத்துக்கு மேலே அவங்கள விட மாட்டாங்க. 5 மணிக்கு மேலே லோக்கல் ஆளை தான் விடுவாங்க. புட்டப்பாரா.
நம்ம டேம் பக்கம் வந்துட்டோம். இதான் டேம் என்ட்ரன்ஸ். இந்த உள்ளே போனீங்கன்னா ஒரு சின்ன கடை ஒன்று இருக்குது. டீ ஸ்நாக்ஸ் கடை ஒன்று இருக்குது ரைட் சைடு. இங்கே வனத்துறையில் ரெடி பண்ண மெட்டீரியல்ஸ்லாம் அங்கே வச்சுருப்பாங்க. சோப்பு, ஹனி. டேம் உள்ளே சுற்றி பார்க்குறதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ்ன்னு எதுவும் கிடையாது. கேட் கீப்பர் இருப்பார், அவர்கிட்ட மட்டும் நேமு அட்ரஸ்ஸு என்ட்ரி பண்ணிட்டு உள்ளே போகலாம். டேம் உள்ளே போக முடியாது, டேம் வெளிலேருந்து தான் பார்க்க முடியும். என்ட்ரன்ஸ் உள்ளே வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஐயப்பன் கோயில் ஒன்று இருக்குது. உள்ளே நடந்து போனோம்னா தெரியும். நம்ம டேமுக்கு பக்கம் வந்தாச்சு. இதான் டேம். டேமுக்கு மேலே நிற்கிறோம். அப்படியே சுற்றி கீழே போனோம்னா வியூ பாயிண்ட் பார்க்கலாம். நீர்வீழ்ச்சி. இதான் நீர் மின் நிலையம். டேமிலிருந்து வெளியேற்றப்படக்கூடிய நீரிலிருந்து மின்சாரம் தயாரிக்கப்படும் இடம்.